ஒரு முறை இந்த விஷயத்த நான் ரவிமோகன்கிட்ட நான் தயக்கத்தோட கேட்டேன். அதுக்கு என்ன பிரதீப், உங்களுக்கு எப்போ கன்வெர்ட் ஆகுதோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா, டேக் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாரி பார்த்தீங்கன்னா, ரவிமோகன் அவர்கள் சொன்னாரு. ஒரு விஷயத்த எப்போதுமே எந்த ஒரு பெரிய நடிகர்களுமே பார்த்தீங்கன்னா, ஒத்துக்க மாட்டாங்க. ஆனா பார்த்தீங்கன்னா, அவரு ரொம்ப ஈஸியா பார்த்தீங்கன்னா, கைண்ட்லியா பழகக்கூடிய ஒரு நபருங்கிறதுனால நான் தயக்கத்தோடு கேட்டாலுமே, அவர் பார்த்தீங்கன்னா ஒத்துக்கிட்டாரு. ரொம்பவுமே கேஷுவலா பார்த்தீங்கன்னா, இந்த கோமாளி படத்துல எனக்கு ஒத்துக்கிட்டாரு பிரதீப் அவர்கள். ரவியோட மனசுக்கு அவரு எப்பவுமே நல்லா இருப்பாரு. அவருக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. அதுவும் ரீசென்ட்டா அவர் பார்த்தீங்கன்னா, எமோஷ்னலா ஒரு பேசிய அந்த ஒரு வீடியோவின் மூலமா பார்த்தீங்கன்னா, ரொம்பவுமே பிரதீப் அவர்கள் வருத்தமடைஞ்சு பேசியிருக்கிறாரு. ரீசெண்டா பார்த்தீங்கன்னா, ஜெயம் ரவி அவர்கள் பேசிய அந்த வீடியோவ பார்த்துட்டு ரொம்ப கவலைப்பட்டு பார்த்தீங்கன்னா, ஜெயம் ரவி அவர்களுக்கு ஆதரவா பேசியிருக்கிறாரு பிரதீப் அவர்கள். ரீசெண்டா ஜெயம் ரவி அவர்கள் என்ன பேசியிருப்பாரு அப்படின்னா, அவருடைய லைஃப்ல நடந்த விஷயங்கள பார்த்தீங்கன்னா, ஷேர் பண்ணியிருந்திருப்பாரு. அதாவது ரொம்பவுமே பார்த்தீங்கன்னா, நம்பிக்கை துரோகங்கள செஞ்சுட்டாங்க. மனவேதனையோடு நான் இருந்தேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, கடந்து வந்திருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவருடைய நிலைமைகள் எல்லாம் சொல்லியிருப்பாரு. இந்த நிலைமையில கூட தன்னுடைய பசங்கள பார்க்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய ஆசை. அவங்கக்கிட்ட பேசணும் அப்படிங்கிறது மட்டும்தான். வேறு எதுவும் கிடையாது. அப்படி நிறைய ஆசைகள் இருக்கு. அதற்கு நிறைய பார்த்தீங்கன்னா, ஸ்டெப் எடுத்து பார்த்துமே, ஆனா ஆர்த்தி அவர்கள் அவர பார்த்தீங்கன்னா, விடல அப்படிங்கிற மாரி பார்த்தீங்கன்னா, ரொம்பவுமே எமோஷ்னலா பேசியிருப்பாரு. அதேபோல பார்த்தீங்கன்னா, அவர்களுக்கு கெரியர்ல பார்த்தீங்கன்னா, நெறைய அ சூழ்ச்சிகளையும் செஞ்சுட்டு வரதா சொல்லியிருந்தாரு. அதேபோல அவர நெறைய பிளாக்மெயில் பண்ணி, நெறைய பார்த்தீங்கன்னா, விஷயங்கள பண்ணிட்டு வந்துட்டுருந்தாங்க. அதில பார்த்தீங்கன்னா, சொத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா, சேஸ் பண்ணிட்டதாகவும், அது மட்டும் இல்லாம நெறைய பார்த்தீங்கன்னா, அவர் கடன்ல ஆழ்த்திட்டதாகவும், கடனில் மாட்டிட்டு பார்த்தீங்கன்னா, இருப்பதாகவும் அவர் சொல்லியிருந்தாரு. இது பார்த்தீங்கன்னா, உண்மை அப்படிங்கிற மாரி பார்த்தீங்கன்னா, அவர் சொல்லியிருந்தாரு. ஆனா, அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, நெறைய படங்கள்ல நான் கமிட் ஆகுறேன் அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு, முன்கூட்டியே பார்த்தீங்கன்னா, அத தடுக்கிறதுக்காக நெறைய சூழ்ச்சிகளையும் செஞ்சுட்டு வந்துட்டுருக்காங்க அப்படிங்கிற மாரி பார்த்தீங்கன்னா, ரவிமோகன் அவர்கள் ரொம்பவுமே ஃபீல் பண்ணி பார்த்தீங்கன்னா, எமோஷ்னலா பேசியிருப்பாரு. அந்த ஒரு வீடியோ பதிவ பார்த்துட்டு தான் பார்த்தீங்கன்னா, பிரதீப் அவர்கள் அவருக்கு ஆதரவாக பேசியிருப்பாரு. ரொம்பவும் பார்த்தீங்கன்னா, கைண்ட்லியான ஒரு பர்சன் ஜென்யூனான ஒரு பர்சன். ஸோ, இவருக்கு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு கஷ்டங்கள், பிரச்சனைகளும் பார்த்தீங்கன்னா இருக்காது. இவர் லைஃப்ல நல்லா இருப்பாரு. அப்படிங்கிற மாரி பார்த்தீங்கன்னா, நெறைய பேசியிருப்பாரு. ஆனா பசங்கள பார்க்கக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, சொல்ல முடியாது. பசங்க அப்படிங்கிறது 2 பேத்துக்குமே பொதுவான விஷயம். ஸோ 2 பேருமே பார்த்தீங்கன்னா, அவர்களுக்கு காட்ட வேண்டிய உரிமையை செய்யணும். ஆனா ஆர்த்தி அவர்கள் அத தடுக்கக்கூடாது. 2 பேத்துக்குமே ஈவனான ஒரு சம உரிமைகள் இருக்கு அப்படிங்கிற மாரி சொன்னாரு. ஆனா இந்த மாரி ஒரு சம்பவத்த அவங்க செய்யக்கூடாது. தவறுதலானது அப்படின்னு சொல்லிட்டு ஆதரவா பேசியிருப்பாங்க. அவங்க பசங்க அவங்க கிட்ட ரவிமோகன் அவர்கள்ட்ட பேசுவாங்க அப்படிங்கிற மாரி பார்த்தீங்கன்னா, பிரதீப் அவர்கள் பேசியிருப்பாரு. அந்த பசங்களுடைய கரியர் பார்த்தீங்கன்னா, இவர்களுடைய கையில தான் இருக்கு அப்படிங்கிற மாரிலாம் நெறைய பேசியிருப்பாங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, இவருக்கு நெறைய ஆக்டர்ஸ்களும், நெறைய ஹீரோயினிங்களும் பார்த்தீங்கன்னா, ஆதரவாகவே பேசிட்டு வந்துட்டுருக்காங்க. ரவிமோகன் அவர்கள் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நல்லவங்க, ரொம்ப கைண்ட்லியான பர்சன் அப்படிங்கிற மாரி தான் இதுவரைக்குமே பார்த்தீங்கன்னா, சமூக வலைதளங்கள்ல நியூஸ் ஆனது வந்துட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும்.